இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு க்ரோ பேக்கில் வந்து மண் வச்சுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், நம்ம ஒரு செடியில் ஏர் லேயரிங் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்க புஷ்ஷாக இருந்துச்சு. அந்த செடியுமே காட்டுறாங்க. ஆல்ரெடி பண்ணியிருப்போம். அங்கே பழைய வீடியோவில் கூட ஃபோட்டோ இருக்கேன் அதை பற்றி. இங்கே பாருங்கள், இப்போது ஏர் லேயரிங் பண்ணது இதோ கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இதோ இந்த செடியில் ஏர் லேயரிங் பண்ணி கட் பண்ணது தான் இது. நல்லாவே வேர் வந்துருச்சு. இது பண்ணி ஒரு 25 டேஸ்க்கு மேலேயே ஆகுது. இது வந்து நம்ம இப்போ இதில் நட போகிறோம். நட்டுட்டு இது வந்து கொஞ்சம் நிழலில் தான் இருக்கணும். நிழலில் இருந்து நம்ம தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும். செடி வந்து துளிர் வச்சு கொஞ்சம் வேர் பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சு எதில் வேணால் மாற்றி நட்டுக்கலாம். அதுதான், அது ஒரு சின்ன வீடியோவாக எடுக்கலாம், உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேர் வந்திருக்குன்னு. நம்ம வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மரம், இது வந்து எல்லா மரத்துலையும் மேக்ஸிமம் ஃப்ரூட் ட்ரீஸில் வந்து எல்லாத்துலேயுமே இது பாசிபிள் தான். ஒரு சிலதில் மட்டும் வராது. அது என்ன மரம்னு நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. மேங்கோவில் கூட வந்திருக்கு ரூட்டு. நீங்களும் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்லையோ இல்லை பக்கத்து வீட்லையோ யார் வீட்டிலனா உங்களுக்கு பிடிச்ச செடி ஏதாவது இருந்துச்சு, உங்களுக்கும் அதே தேவைன்னா எதுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்க போகிறீங்க? இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இன்னும் சக்ஸஸ் வந்து எப்போ இருக்கும்னா, மழை டைம், அதாவது ரெய்னி சீசனில் தான் அதிக சக்ஸஸ் இருக்கும். நான் வந்து இது சம்மர்லேயே பண்ணியிருக்கேன். மண் யூஸ் பண்ணல, கோகோ பித் யூஸ் பண்ணியிருக்கேன். மண் வச்சு கூட பண்ணலாம். ஆனால் வந்து அதை ரெய்னி சீசனில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நான் நட போகிறேன். நட்டுட்டு இது அது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். ஓகே மக்களே, பை பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.